சிவந்த உலோகம், செரிமானம் காக்கும் கவசம், குடத்தில் தங்கிய நீர் ஒரு குணப்படுத்தும் அமுதம். மின்னும் செம்பில் நம் முன்னோர் கண்ட உயிரி மின்புல கவிதை இது. இன்று ஆல்கலைன் தண்ணீருக்காகவும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருக்காகவும் பல்லாயிரம் ரூபாய்களை செலவிடுகிறோம். ஆனால் எவ்வித செலவும் இன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் கையாண்ட நுட்பம் செப்பு பாத்திர பயன்பாடு. இது ஒரு மாபெரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு ரகசியம். செம்பு பாத்திரத்தில் நீரை 8 மணி நேரத்திற்கு மேலாக வைத்திருக்கும் போது அந்த உலோகத்திலிருந்து மிக நுண்ணிய செம்பு அயனிகள் நீரில் கலக்கின்றன. இந்த அயனிகள் நீரில் உள்ள ஈகோலை போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் செல் சுவர்களை துளைத்து அவற்றை அழிக்கும் திறன் கொண்டவை. இது ஒரு சுய சுத்திகரிப்பு முறையாகும். செம்பு பாத்திரத்தில் சேமிக்கப்படும் நீர் இயற்கையாகவே காரத்தன்மையை அடைகிறது. இது இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை குறைத்து செரிமான மண்டலத்தை சீராக வைக்க உதவுகிறது. செம்பு உடலில் மெலனின் உற்பத்தியை தூண்டுகிறது. இது தோலை பாதுகாப்பதுடன் காயங்கள் விரைவில் ஆறவும் உதவுகிறது. மூளையின் நரம்பு சமிக்ஞைகளை வேகப்படுத்தும் மைலின் உரையை உருவாக்கவும் செம்பு இன்றியமையாதது. இது ஒரு சிறந்த நரம்பியல் ஊக்கியாகும். குடத்தில் உறங்கிய வித்தை குடலில் புரியும் விந்தை. துருப்பிடிக்காத ஆரோக்கியம் நம் தமிழன் தந்த உலோக மருத்துவ மகுடம் இது. மொழி என்பது வெறும் எழுத்து மட்டுமல்ல, அது நம் அடையாளம். அன்னை மொழி அறிவோம், தமிழ் அன்னை வளர்ப்போம். தமிழுடன் சேர்ந்து நாமும் வளர அன்னை மொழி அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.